கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். ராகத்தோடு காத்திருக்கிறேன், முற்றுமையா உன் அக்கினியை ராகத்தோடு காத்திருக்கிறேன், முற்றுமையா உன் வல்லமையை ராகத்தோடு காத்திருக்கிறேன், முற்றுமையா உன் அக்கினியை ராகத்தோடு காத்திருக்கிறேன், நான் ராகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் நாடுகளை ஊற்றுவேன் என்றேன். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் நாடுகளை ஊற்றுவேன் என்றேன். ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். சொல்லுமா, ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊட்ட வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாலை வேளையில் எங்களோடு கூட பேசட்டும். ஆண்டவரோட சொல்லுங்க, ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க, ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க, ஆண்டவரே வாயை திறந்து சொல்லு பார்க்கலாம். பேசுன்னு சொல்ற ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் பேச போறாரு. வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லு. அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வா. ஏதோ வர ஒரு மரத்தை போல கல்லை போல இங்க அமர்ந்து கொண்டு போவதற்காக உனக்கு அழைப்பு அல்ல. நீ மற்றவங்களை பார்த்து இங்க வராத, ஆண்டவரை பார்த்தனா ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்கிற அற்புதத்தை பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க, ஆண்டவரே இந்த மாலை வேலையில பேசுங்க, ஆண்டவரே மகிமையின் ராஜா பேசுங்க, ஆண்டவரே மனவாளன் எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவரே தேவ கரத்தில் தாழ்த்துகின்றேன், தரை மட்டுமா ஒப்பு கொடுக்கிறேன். நிறைய பெரியவராய் பெரிய காரியம் செய்யுங்க. எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வருதே ஒரு பெரிய அசதியான காரியமாயிருக்கு. பிந்தி பிந்தி வருவோம், தேவனுக்கு பிரியம் இல்லாம நடந்து கொள்வோம். தேவ சமூகத்துல வந்தாலும் தேவனை துதிக்க மாட்டோம். எங்கேயோ கற்பனை உலகத்துல கனவு கண்ண இருப்போம். நம்ம பால் மாதிரி. அவருக்கு பேர் யாரு வச்சாங்கன்னு தெரியல, பால்ன்ட்டு. ஏன்னா இங்க வந்தாலும் அவரு எங்கே இருக்கிறாரு, இந்நேரம் எங்க போச்சுன்னு தெரியல. ஒரு கற்பனை உலகம் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ இருக்கிறாரு அவரு. இன்னைக்கு தேவனை தேடக்கூடாதபடிக்கு ஒரு அசதி, தேவனோடு கூட இணையக்கூடாதபடிக்கு ஒரு அசதி. தேவ சமூகத்துல இருந்தாலும் இங்கேயும் இப்படிதான் இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அப்பா அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. நான் அசதியா இருப்பேனானால் கைவிடப்படுவேன், நான் அசதியா இருப்பேனானால் தேவ சமூகத்தை விட்டு புறம்பாக்கப்படுவேன், நான் அசதியா இருப்பேனானால் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா. நீங்க வேதம் சொல்லி ஜாக்கிரதையாரு. பக்கத்துல கையை பிடிச்சு நல்லா குளிக்க சொல்லு. எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாயிரு, ஆவியில அனலாயிரு கொஞ்சம். அல்லேலூயா. எப்படிதான் இருக்கணுமா? எங்க அதான் சொல்றேன்னா, நீங்க அசதியாவே இருந்தீங்கன்னா இப்படிதான் இருப்பீங்க. ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா தான் என்ன பண்ணுவீங்க? தேவனுக்கு பிரியமா இருப்பீங்க.
அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்கள். யோசுவா புத்தகத்திலே யோசுவா ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். நம்ம போக வேண்டிய இடத்திற்கு போவதற்கு ஜனங்கள் எல்லாம் எப்படிதான் இருக்கிறாங்களாம், அசதியாவே இருக்கிறாங்களாம். எடுத்து வாசிப்போம். யோசுவாவுக்கு எழுதின 18வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்க எந்த மட்டும் எப்படி இருக்கிறீங்க? தேவ காரியம்னா உடனே ஒரு அசதி வந்துருது. சுதந்திரித்து கொள்ள போறனால என்ன வந்துருது? அசதி வந்துருது. பக்கத்துல கை கொடுத்துக்கணும். மத்ததுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டேன்ற, அசதி வரமாட்டேன். மத்ததுக்கு டயர்டே ஆக மாட்டேற. ஆனா தேவ காரியம் என்ன வந்துருது? அசதியா இருங்க அப்படின்னு வேதம் சொல்லவே இல்லை. எப்படிதான் சொல்லுது? தேவ காரியத்துல ஜாக்கிரதையா இரு. நீ கொஞ்சம் அசதியா இருந்தாலும் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல ஒருத்தன் காத்துனுக்கிறான். இது முதல் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஏவாளுக்கே நடந்துச்சு. ஏவாள் கொஞ்சம் அசதியா இருந்துச்சு. அவன் பார்த்தான், என் இடத்தை பறிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உன்னை படைச்சாரா? அற்பமான மனுஷனை கொண்டு உன்னை துதிக்க செய்வன் சொன்னார. உன்னை அசதியாக்கி உன் எண்ணங்களை சிதறடிச்சு நீ தேவ சமூகத்திலிருந்து தூரம் போகும்படியாக ஒரு காரியத்தை செய்யறன்ட்டு ஒரு சின்ன சம்பாஷணை பண்ணா. அசதியா இருக்கும் பொழுது ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போனா. அல்லேலூயா. இங்க வந்து அசதியா இருந்தீங்கன்னா தேவ காரியத்துக்கு கடந்து வருகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம்? முதல்ல காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு உள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு முதல்ல தெரியணும். நீங்க எத்தனை மணிக்கு தான் வரீங்க? அல்லேலூயா. எத்தனை மணிக்கு வரீங்க? இனி நீங்க அசதியா இருந்தீங்கன்னா அசதியா இருக்கிறவங்க வெளியே உட்காரட்டும். அவங்க எப்பயுமே டயர்டு தான். அல்லேலூயா. எப்பயுமே அவன் ஒரு நாளும் சுதந்திரித்துக் கொள்ள மாட்டான். தேவன் நிர்ணயித்து வைத்திருக்கிற வேதம் சொல்லுகிறது 18வது அதிகாரத்தின், ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகின்றதற்கு நீங்கள் எந்த மட்டும் சரியா இருப்பீங்க? இங்க நீங்க இப்படி இருந்தீங்கன்னா எப்படிப்பா பரலோகத்துக்கு போவீங்க? வில்லியம் சொல்லிட்டு வில்லியம் டின்டே பேரு. இங்கிலாந்து தேசத்துல பிறந்தாரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவர். 7 மொழிகளை கற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். அவர் அசதியா இல்ல. அவர் பேரு, அவர் வந்து டின்டேன்னு தான் கூப்பிடுவாங்க. என்னன்னு கூப்பிடுவாங்க? நல்ல காது கொடுத்து கேளுங்க. பேர் என்னது? டின்டே. வில்லியம் டின்டே. இவன் அசதியா இல்லாதபடிக்கு அந்த நாட்களில நடந்த ஒரு பெரிய காரியம் தெரியுமா? ரோம கத்தோலிக்கர்களுடைய ஒருவேளை கை உயர்ந்திருந்த நாட்கள். அன்னைக்கு இந்த வேத புத்தகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படாத நாட்கள். அன்னைக்கு எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் இருந்த நாட்கள். அநேக வேதத்தை அறிந்த ஆசாரியர்களுக்கு கூட தெளிவில்லாத நாட்கள். அவங்க எல்லாம் அசதியா இருந்தாங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட நாட்கள்ல 1495ஆம் ஆண்டிலே வில்லியம் டின்டே என்றவர் இங்கிலாந்து தேசத்தில் பிறக்கிறார். அந்த மனிதன் பிறந்து வாலிபனாய் வளர்கின்ற வரைக்கும் அவனுக்கு ஒரே தாக்கம், ஏனையா இந்த தேசத்திலே வேதத்தை ரகசியத்தை ஒருவரும் புரிந்து கொள்ள கூடாதபடிக்கு எல்லாம் அசதியா இருக்கிறான. ஆசாரியனும் அசதியா இருக்கிறான. சத்தியம் தெரியாதபடிக்கு வாழ்க்கை வாழறான. அல்லேலூயா. நம்ம கண்டிஷன் பண்ணா சபைக்கு வர மாட்டோம். அல்லேலூயா. கதை அடிச்ச சபைக்கு வருவோம். உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி 4 ஜோக்கு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்க போனா இன்னைக்கு ஒரே சிரிப்பா சிரிக்கலாம். உங்களை பார்த்து ஊரே சிரிக்கும். அல்லேலூயா. நீங்க கனத்துக்குரிய இடத்துல வந்து எப்படிதான் இருக்கணும்? பக்கத்துல கை கொடுத்துக்கலுங்க. கனமா உக்காந்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் உக்காந்துக்கிறீங்களா கனமா? அல்லேலூயா. முதல்ல கனமா உட்கார கத்திக்க. நீங்க அதுலயே அசதி தெரியுது.
நீங்க இங்கேயே அசதியா இருந்தனா உண்மையா சொல்ற, இன்னைக்கு நீ பரலோகம் போகவே மாட்டேன். நான் எழுதி கொடுத்துட்டு போறேன். நீங்க சொல்லலாம், நீங்க போயிடுவீங்களான்னு கேட்கலாம். நான் போறேனா இல்லையான்னு நீ வராத போது உனக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. இங்க நீ அசதியா உட்கார்ந்தா ஆண்டவர் சமூகத்துக்கு நீ தேவையில்லை. அங்கு முழு நேரமும் இரவும் பகலும் கோடான கோடி தூதர்களும் சேருபின்களும் சேராபின்களும் என்ன சொல்றாங்க சொல்லுங்க. இங்க கொஞ்ச நேரம் அல்லேலூயா சொன்னா வாய் வலிக்குது, நெஞ்செல்லாம் வலிக்குது, வயிறெல்லாம் வலிக்குதுன்றீங்க. வாயிலிருந்து என்ன வராது? அல்லேலூயா. அங்க அந்த சத்தம் கேட்டுனே இருக்கும். அல்லேலூயா. ஒருத்தரும் சும்மா இருக்க மாட்டான். தூதர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. சேருபீன்கள் சும்மா இருக்காது, சேராபீன்கள் சும்மா இருக்காது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்ற சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கும் 24 மணி நேரமும். இங்க நீ வாயத்தின் அல்லேலூயா சொன்னா அப்படியே பாக்குது அது. அல்லேலூயா. நான் இங்க ஆராதனை பண்ணேக்கிறேன், பால் கைய கட்டினோ. அல்லேலூயா. நீங்க ஆவியில வளரணும்னா இங்க வந்தா உன் எண்ணெய் இங்க இருக்கணும். சபை சின்னது, ஜனங்க குறைவு, அதெல்லாம் பார்க்க கூடாது. உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் பேரை தேவன் எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தார். அடிமைத்தன வீட்டுல இருந்து எத்தனை பேர் உள்ள என்ட்ரானான்னு சொல்லுங்க. கானானுக்குள்ள வந்த ஒரு பயணம் உள்ள போல எல்லாம் அசதியா இருந்தான். 5,90,98 பேரை ஆண்டவர் அவுட் பண்ணிட்டாரு. நீங்க எல்லாம் இங்கே இருங்கடா. ஏன்னா நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? அசதியா இருக்கிறீங்க, மோசையும் சேர்த்து. அல்லேலூயா. ஒருத்தனும் கானானுக்குள்ள போல. ஏன்னா எல்லாம் அவ்வளோ டயர்டு பிரதர். நடந்தே வரும். வேலைக்கு நடந்து போகும் போது எனக்கு என்ன ஆக மாட்டேங்குது, காலே வலிக்க மாட்டேங்குது பிரதர். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா ஓடுறேன். ஆனா சர்ச்சுக்கு வரணும், நான் என்ன போறேன் அப்படியே நீங்க நட விகாரப்படுது. அப்படியே படிக்கட்டு வரும்போது ஸ்டாப் ஆகுது. நீ அசதியா இருந்தா பரலோகத்துக்கு எப்படி ஏறி போவ? எக்கால சத்தம் ஒரு நாளைக்கு கேட்கும். கேட்கும் போது நீ எப்படி ஏஞ்சிருப்ப? நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் பிரதர். தூங்கு. நீ தூங்கணும் போது உன் பக்கத்துல படுத்திருந்தவங்க எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. நீ காலையில எழுந்து பாப்ப, எங்க ஒருத்தரையும் காணும். அவங்க எல்லாம் போயிட்டாங்கம்மா. அவங்க ஜாக்கிரதையா இருந்தா போயிட்டான். அசதியா இருந்த உன்னை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அங்க அசதியான கூட்டத்துல நீங்களும் மாட்டிக்காதீங்க. ஆண்டவர் பார்த்துனே இருக்கிறார். நீ நினைச்சிட்டு இன்னும் காலம் இருக்குது, காலம் இருக்குது, காலம் இருக்கு. இல்ல இல்ல இல்ல. இப்பயே என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? யூதர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து தேவனுடைய வருகையை முன்குறித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆலயம் கட்டப்படுவதற்கான காரியம் எழுந்து விட்டது. ஆண்டவருடைய வருகையின் அடையாளம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ நானும் தாமதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம லோத்துவிய நினைக்க மாட்டோம், லோத்து மனைவிய நினைக்க மாட்டோம். அசதியா இருந்த லோத்து பொண்டாட்டி என்ன நாங்க உப்பு துணை மாதிரி இன்னமும் அதே இடத்துல தாங்கிறாங்க. அவங்கள நவுத்தி கூட வைக்க முடியல. பக்கத்துல கை கொடுங்க. அசதியா இருக்காத, ஜாக்கிரதையா இரு, ஆவியில நல்லா இரு. அல்லேலூயா. இந்த வில்லியம் டின்டெக்கிறாரு, ஒரு 7 மொழி பேசக்கூடியவராம். 1495 அவர் என்ன பண்றாரு? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில, கேம்பிரிட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அதான் எல்லாம் சொல்லுவாங்களா, ஆக்ஸ்போர்ட்ல படிச்ச, ஆக்ஸ்போர்ட்ல அதுல படிச்சு 7 மொழிகளை கற்றுக்கொண்டு அவருக்கு அந்த தேசத்து மேல ஒரே பாரம். ஆண்டவரே, இங்க ஏன் ஆண்டவரே ஆங்கிலத்துல புதிய ஏற்பாடு கூட இல்லையா ஆண்டவரே? வேத ஆசாரியன் என்று சொல்லுகின்றவன் வேதத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடாதபடிக்கு அவனோ அசதியா இருக்கிறான். ஆண்டவரே, ஒரு காரியம் செய்யறேன், எப்படியாவது மொழி பெயர்க்கிறேன்,
எப்படியாவது மொழி பெயர்க்க வேண்டும் என்று நினைத்தவர் அங்கு அந்த காரியத்தை செய்ய முடியல. இங்கிலாந்து தேசத்தில் அவரால் செய்ய முடியல. டிண்டேவால உடனே நான் ஜெர்மனிக்கு போறேன் என்று சொல்லி 1 ஆண்டு காலம் கப்பல் பயணத்தில் எப்படியாவது ஜெர்மனிக்கு போவேன் என்று சொன்னவர் அப்படியே கடந்து செல்லும் பொழுது நடந்த காரியம் தெரியுமா? புதிய ஏற்பாட்டை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஜெர்மனிக்கு கடந்து போன அவர் புதிய ஏற்பாட்டை அங்கே எழுதி முடித்தது மட்டுமல்ல, அச்சிடம் காரியத்திலே செயல்படுத்தினார். அது செயல்படுத்தினார் என்று அங்கே தெரிந்த போது பெரிய கலவரம் நடந்ததாம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இங்கிலாந்துல இருந்த வியாபாரிகள் எல்லாம் ஜெர்மனிக்கு வருவாங்களாம். அவர்கள் மூலியமா ரகசியமா புதிய ஏற்பாடு ஆங்கிலத்தில் மொழி பெயர்க்கப்பட்டதை அவர்கள் மூலியமா இங்கிலாந்து முழுவதும் கொடுத்து விட்டு எப்படியாவது படிக்கட்டும், இவர்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும், இவர்கள் அசதியா இருக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கட்டும் என்று சொல்லி டின்டே எடுத்த முயற்சியை அங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தபடியினாலே அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டதாம். ஒரு மனிதன் அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா இருந்தபடியினாலே இங்கிலாந்திலே அநேக தேவனை தெரிந்து கொண்டார்கள். ஒரே ஒரு மனுஷன் தான், அவனுக்கு உள்ள ஆண்டவரே நான் ஜாக்கிரதையா இருக்கிறேன், ஆவியில இருக்கிறேன், எப்படியாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று மனவாஞ்சையில இருக்கிறேன் என்று நினைத்தபடியினாலே இங்கிலாந்து முழுவதும் இதை அறிந்த கத்தோலிக்க மத குருக்களும் கத்தோலிக்கத்தை சார்ந்த பெரியவர்களும் டின்டேவை பிடித்து 16 மாதங்கள் சிறைக்குள்ளே போட்டு வேதனைப்படுத்தி அவன் ஆங்கிலத்தில் எழுதி முடித்த அந்த வேத புத்தகத்தை எல்லாம் எப்படியாவது கலெக்ட் பண்ணி கொளுத்தினோம். தேடி பார்க்கறாங்க, நிறைய வேத புத்தகம் கிடைக்க மாட்டேங்குது. பணத்தை கொடுத்து வாங்கிடுவோம், பணத்தை கொடுத்து வாங்கி எல்லாத்தையும் எரிக்கிறாங்க என்பதை டின்டே கேள்விப்பட்ட போது அவர் சொன்னாரா, வேத புத்தகத்தை மட்டும் அல்ல என்னையும் கூட ஒரு நாள் எரிப்பார்கள். அல்லேலூயா. என்னையும் கூட ஒரு நாள் எரிப்பாங்க என்று சொன்ன அதே போல 16 மாதங்கள் சிறைக்குள்ளே இருந்து அவரை கொண்டு வந்து வீதியிலே நிற்க வைத்து கம்பத்திலே கட்டி கழுத்தை நெரித்து உயிரோடு கொளுத்தினார்களாம். டின்டே மரித்து போகலாம், அவர் தேவனுக்காக அசதியாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்த காரியத்தினாலே இன்றும் அநேகர் இங்கிலாந்திலே தேவனை ஏற்றுக்கொண்டு தேவ ராஜ்யம் கட்டுவதற்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நான் என்ன பண்ணிட்டோம்? சர்ச்சுக்கு வருது பெரிய விஷயமாகுது பிறகு, அதுவும் ஆயத்த கூட்டத்துக்கு வரதுனால உங்களெல்லாம் பரலோகத்துக்கு கூட்டும் போலாமா வாடாமான்னு ஆண்டவர் யோசனை பண்ணினுக்கிறார். அல்லேலூயா. வந்தாலும் என்ன பண்ண மாட்டேன்றீங்க, அல்லேலூயா சொல்ல போறீங்க, இங்கேயே சொல்ல மாட்டீங்க. இங்கேயே சொல்லாத வாய் அங்க போய் என்னத்த சொல்ல போகுது? அல்லேலூயா. பேயும் பிசாசும் பிடிச்சிச்சுன்னா அது ஆண்டவர் நாமத்தை துதிக்கவா விடாதான்? இல்லப்பா. அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் பேயும் பிசாசம் பிடிச்சிக்கணும், வாயவே திறக்க முடியாது. மத்ததெல்லாம் பாடுது ஆடுது என்னென்னவோ பண்ணுது, இங்க வந்து வாயை திறந்து என்ன பண்ண மாட்டேங்குது? ஏன்னா வேற ஆவி பிடிச்சிக்கிச்சுன்னா தேவ ஆவி உள்ள இல்ல, அதனால அது வாயை திறந்து என்ன பண்ண நீங்க பாத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரு பொல்லாத ஆவி பிடிச்சிக்கிச்சுன்னா அது என்னத்த சொல்லாது? தேவ நாமத்தைய. தேவனால் பிறந்தது எதுவோ என்ன பண்ணாது? அல்லேலூயா. நான் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்குன்னா நான் உடனே என்ன சொல்லுவேன்? அல்லேலூயா. உள்ள ஆவி இல்ல வேற எதுனா என்ன பண்ணாது? எல்லாரையும் பார்க்கும், துருட்டு பார்வை பார்க்கும். பார்க்கறான்னு சொல்றானோ இல்லையா? அது அடுத்தவங்களை பார்த்துன்னு இருக்கோம், அது வேற ஆவி. பக்கத்துல கேட்கறது சொல்லு, உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா அமெரிக்க ஒழுங்கா இருக்கும், ஆண்டவரை ஒழுங்கா தேடுவ, கனமா துதினா நிப்ப, ஆராதனை யாரும் சொல்ல வேணாம், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ற? கால் எழுந்து நின்று ஆமா ஆமா ஆண்டவரை துதிக்கணும். பரலோகமே துதிக்குதுப்பா. எல்லாம் நின்னுதான் அங்க இல்ல பிரதர். ஆபிரகாமுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு அவர் நான் உட்காந்து துதிச்சுக்கிறாரு, அவர் இளம் பிள்ளைய போல துதிக்கிறாரு. இந்த ஆண்டவர் பாப்பாரு நீ எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கிற, அசதியா இருக்கிறியா ஜாக்கிரதையா இருக்குன்னு ஆண்டவர் பார்த்துனே இருப்பாரு. ஆவியில அனலா இருந்து பாருங்களேன், சகல காரியத்திலும் தேவனுக்கு பிரியமா நடந்து கொள்வேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம்.
அங்கே என் குமாரனே என் குமாரத்திகளே என்று சொல்லுகின்ற சத்தத்தை 2 நாளாகமத்துக்கு எழுதின நிருபம். என்னோடு கூட திருப்பிக்கலாம். 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. என் குமாரனே, என் குமாரத்திகளை சேர்த்துங்க. இப்போது எப்படி இருக்காதீங்க? பக்கத்துல கைப்பிடிச்சு குமாரனே குமாரத்தியே உன்னைய சேர்த்து தான் சொல்றாரு. என்ன பண்ணாதீங்க? அசதியா இருக்காதீங்க. ஏன் பிரதர் அசதியா இருக்க கூடாது? நாங்க அவ்வளோ வேலை செய்யறோம். அங்க அசதியா இருக்க மாட்டேன். அவ்வளோ வேலை செய்யும் போது ஆண்டவர் சமூகம் என்ன வந்துருது? அசதி வந்துருது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாசிங்கப்பா. என் குமாரனே என் குமாரத்தியே இப்பொழுது என்ன பண்ணாதீங்க? அசதியா இராதீங்கள். நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்யும்படி அழைச்சு வந்ததுக்கு யாருக்கு பணிவிட செய்யறதுக்கு தான்? தேவனுக்கு பணிவிட செய்யதான். இது இதுக்கே பண்ணிக்குது. இது யாருக்கு பண்ணிக்குது? இதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேற. தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடு. 1/2 மணி நேரமா பாடி தொண்டெல்லாம் என்ன ஆச்சு? வறண்டு வயல்வெளியா மாறி போச்சு. நம்ம ஆளுங்க காடுகள் செழிக்கணும், வறண்ட நிலங்கள் வயல்வெளியா மாறணும். அவன் ஒரு திசையில பண்ணுகிறான். அது காடா மாறட்டும், ரோடா மாறட்டும். உன்னை கேட்கிறவன என்ன பண்ணுவான்? காடா மாறட்டும், ரோடா மாறட்டும். கேளுங்கடா, லிசன் பண்ணுங்கடா. காதுள்ளவன் சொன்னாங்களா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் அதானே சொல்றாரு, காதுள்ளவன் நீ கேட்டு பாடு. நாங்களாம் கேட்க அப்படிதான் கேட்டோம். எங்க பாஸ்டர் பாடுவாரு, நாங்க கேட்போம். கேட்டு கேட்டு அப்படியே பாடுவோம். ஏன்னா எங்களுக்கு அங்க பாட்டு புக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பாஸ்டர் தனியாலாம். அவருக்கு ஒண்டிதான் பாட்டு புக்கு, நம்மளுக்கு பாடாத புக்கு. அல்லேலூயா. என்ன புக்கு தான்? நம்ம தான் நம்மளுக்கு புக்கு. நம்ம என்ன பண்ணோம்? வா வனாந்திரம் செழிப்பா என்ன பண்ணும்பா? தோட்டமாகணும். வனாந்திரம் என்ன இன்னும் செழிப்பான தோட்டமா மாறிடணும். வயல்வெளி அடர்ந்த காடாகணும் அப்படின்னு பாட சொன்னோம். நம்மால் தோட்டம்னா வேற எங்கேயோ போயிட்டான். அல்லேலூயா. பக்கத்துல கை வச்சுக்கல. நீங்க கரெக்டா பாடினீங்களா? அவரே பரவாயில்ல போல இருக்கு. தத்துக்கா புத்துக்கானால ஏதோ ஒன்று பாடி தொலைச்சிட்டாரு. நம்மால் வாய முடிக்கணும் வேற ஆவி புச்சிச்சு பிரதர் ஆராதனை வரைக்கும். இங்க வேதம் சொல்லுகிறது, என் குமாரனே என் குமாரத்தியே இப்பொழுது அசதியாயிராதீங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படிக்கு அவருக்கு முன்பாக. எதுக்கு என்ன பண்ணா? அவருக்கு முன்னாடி ஸ்டாண்டிங். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? ஆனா உட்காந்துக்கிறோம் பிரதர். நீ 1 மணி நேரம் பேசினாலும் நாங்க உட்காருவோம். 1/2 மணி நேரம் பேசினாலும் பக்கத்துல கை பிடிச்சு நல்லா குளிக்க சொல்லுது, குளிக்க சொல்லுது. அதுக்கு தேவன் ஒண்ணு கூப்பிட்டாரு, துதிக்க ஆராதிக்க தேவ நாமத்தை மகிமைப்படுத்த. அதுக்குத்தானே அழைச்சாரு. அங்க வேதம் சொல்கிறது, என் குமாரனே என் குமாரத்தியே நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படிக்கு அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் தூபம் காட்டுகின்றவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் என்ன பண்றாரு? நீ எப்படி இருக்கணுமா? வாசனையா இருக்கணும். எப்படிதான் இருக்கணுமா? உன்னை சொல்றாங்க வாசனை. ஐயோ சர்ச்சுக்கு தானே மூஞ்சி கழுவலாம் பரவாயில்ல. சர்ச்சுக்குன்னா என்ன பண்ணலாம்? மூஞ்சி கழுவினாலும் பரவாயில்ல. பாஸ்டர்னா நம்ம மூஞ்சியா பாக்காரு. அவர் எங்கேயான பார்த்துன்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு போனா என்ன பண்ண மாட்டோம்? கல்யாணத்துக்கு போனா எப்படி வர மாட்டோம்? ஒரு பழைய டிஷர்ட்டு சர்ச்சுக்கு வரும்போது பார்க்கணுமா? அது லோயரோடு வரும், டிராயரோடு வரும். அல்லேலூயா. கழுவாத மூஞ்சோடு வரும், கனவு கண்டுக்கினே வரும். ஏன்டான்னு கேட்டா தூங்கல. அங்க தூங்கல, அதனால எங்க வந்து தூங்குறாராம்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, அசதியாராத ஜாக்கிரதையாரு. ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவாரு. தேவ காணே இருப்ப.
பக்கத்துல இருந்தா ஒருத்தரையே இருக்க மாட்டாங்க. பேடு வாசிக்கிற தம்பி காணாத போயிட்டு இருப்பான். பேடு மட்டும்தான் இருக்குது, அவன் போயிட்டான். ஏன்னா ஒரு ஜாக்கிரத்துல 1ஆம் நம்பர் வந்தது 6:35 தான். அல்லேலூயா. நம்ம டேவிட், ஐயோ அவர் தான் முன்னாடி போயிடுவாரு. அவர் அப்பதான் அந்த மைக் 1 2 3 செக் பண்ணுகிறாரு. அல்லேலூயா. இனி என்ன பண்ணக்கூடாது, அசதியாராம ஜாக்கிரதையா. அப்படி டேவிட் கைய ஜோஷுவா பிடிச்சு சொல்லுங்க, பெனியல் பிடிச்சிருங்க, பிடிச்சு சொல்லுங்க, எப்பா அசதியா இருக்காத, ஜாக்கிரதையா. நீயும் சொல்லுப்பா, அசதியா இருக்காத, ஜாக்கிரதையா. ஏன்னா 2 பேரும் தான் காம்படிஷன் கரெக்டா இருக்கும். அவர் கடைசி நேரத்தில் செக் பண்ணுவாரு. ஒரு 6:35 தான் உள்ள வருவார். இனி 6:30 மணிக்கு டைமிங்னா இசைக்கருவி வாசிக்கிறது ஆராதனை பண்ற கூட இருக்கிறவங்க எல்லாம் அந்த நேரத்துக்குள்ள இருக்கணும். கொஞ்ச நேரம் கடந்து வந்தான்னு வச்சுங்க, உன் பதவி பறிபோவும். அந்த இடத்துல வேற ஒருத்தர் இருப்பாங்க. இது பலிபீடத்துல இருந்து தான் சொல்றேன். இனி நீங்க அசதியா இருந்தீங்கன்னா நான் காணாம போயிடுவேன். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, வாசிங்கப்பா, என் குமாரனே என் குமாரத்தியே, இப்பொழுது என்ன பண்ணாதீங்க, அசதியாயிராதீங்க. நீங்க கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படிக்கு அவருக்கு முன்பாக நிற்கவும், அவருக்கு ஊழியம் செய்கின்றதற்கும் தூபம் காட்டுகின்றவர்களுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். தூபம் காட்டுறதுக்கு தேவ சமூகத்துல யார் தூபம் காட்டுவாங்க சொல்லுங்க? பிரதான ஆசாரியை மட்டும்தான் தூப கலசத்தை பிடிச்சு கொண்டு போவான். கர்த்தர் உங்களை எதற்கு தெரிஞ்சு கொண்டாரா? பிரதான ஆசாரியனாய் நின்று அநேகருக்கு தேவனுடைய வாசனையை காண்பித்துக் கொடு என்று தேவன் தெரிந்து கொண்டார். நான் அசதியா இருந்தனா என்ன பார்க்கிறவனும் அசதியா தான் இருப்பான். நான் அசதியா இருந்தனா எனக்கு பின்னாடி வருகின்ற ஜெனரேஷன் அசதியா தான் இருக்கும். நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டேனா, நான் பிந்தி நடந்து வந்தேனா, எனக்கு பின்னாடி வருகிற என் ஜெனரேஷன் அதையே செய்வான். அதற்காக தேவன் உன்னை அழைத்து வரவில்லை, அதற்காக தேவன் உன்னை தெரிந்து கொள்ளவும் இல்லை. எரேமியா சொல்லுகின்றார். எடுத்து வாசிப்போம். எரேமியா எழுதின நிருபம் 48வது அதிகாரம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா எழுதின நிருபம் 48வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்கப்பா. கர்த்தருடைய வேலையை ஆசதியாய் செய்கிறவன் அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் அழைத்து வந்த போது உனக்குள்ளே எங்கேயா அசதி வந்தது? அசதி வருமானால் கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கின்றவன் என்று எரேமியா தீர்க்கதரிசி எச்சரிப்பின் சத்தத்தை இங்கு தொனிக்கின்றார். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கின்றவன் சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தும்படிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்கின்றவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அசதியா செஞ்சீங்கன்னா நீங்களா எப்படியாப்பட்டவங்க தான்? சபிக்கப்பட்டவன். நீ பிரதானமான இடத்துல நிக்கலாம், நீ ஊழியக்காரனா இருக்கலாம், உடன் ஊழியக்காரனா இருக்கலாம், நீ இசைக்கருவி வாசிக்கின்றவனா இருக்கலாம், நீ ஆராதனைக்கு துணையா நிக்கிறவனா இருக்கலாம், நீ கை தட்டுறவங்களா இருக்கலாம், பின்னாடி நின்று ஆராதிக்கிற ஜனங்களா இருக்கலாம். நீ அசதியா இருந்தா ஆசீர்வாதம் அல்ல, தீர்க்கதரிசி சொல்கின்றான் சாபமே. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கின்றவன் சபிக்கப்பட்டவன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்லுகின்றார். என்ன சொல்றாராம்? எடுத்து வாசிப்போம். 6வது அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 6வது அதிகாரத்துல 11வது வசனம் வாசிங்க. நீங்கள் அசதியாயிராமல் மோக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகின்றவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு முடிவு பரியந்தம் அப்படியே எப்படிங்க ஜாக்கிரதையா இருங்கப்பா. அல்லேலூயா. முடிவு பரியந்தம் எப்படிங்க
ஜாக்கிரதையா இருங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகின்றவர்களாய் பின்பற்றுகின்றவர்களாய் இருந்து. ஆபிரகாம் பெற்றுக்கொண்டா, நானும் பெற்றுக்கொள்வேன். நான் பின்பற்றுகின்றவன், நான் எந்த இடத்திலும் அசதியா இருக்க மாட்டேன். 2 பேதுருக்கு எழுதின நிருபத்தில் பேதுரு ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். முதல் அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிங்க. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உங்களுக்கு இவைகளை, முதல் அதிகாரம் 2 பேதுருப்பா, 2 பேதுரு 12வது வசனம் வாசிங்க. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் எப்படி இருக்க மாட்டேன், அசதியான இருக்க மாட்டேன். நான் ஊழியக்காரனா இருப்பேன், ஆனால் நான் ஒரு நாள் அசதியா இருக்க மாட்டேன். தேவன் முன் குறிக்கிறவனா இருப்பேன், ஆனால் நான் ஒரு நாள் அசதியா இருக்க மாட்டேன். நமக்கு முன் நின்ற நம்முடைய மூத்த ஊழியக்காரன் சொல்லுகின்றான், உங்களுக்கு நினைப்பூட்டுவதற்கு கூட நான் என்ன பண்ண மாட்டேன். எது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்து நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தினாலே உறுதிப்பட்டு இருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியா இருக்க மாட்டேன்பா. சத்தியத்தை சொல்றதுக்கு அசதியா இருக்காதீங்க. உன் பக்கத்துல உக்காந்துக்கிறாங்க, அவங்க கிட்ட சொல்லுங்கப்பா, தேவ சமூகத்துல இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் உக்காரணும், இப்படிதான் போகணும், இது தேவனுடைய நீதியா இருக்கிறது. இனி நம்ம எப்படி இருக்க கூடாது, பக்கத்துல கைபிடிச்சு சொல்லு, அசதியா இருக்காது. கர்த்தர் இன்னைக்கு எச்சரிப்பின் சத்தத்தை துணிக்க பண்ணுகின்றார். நாளைக்கு ஒருவேளை இந்த எச்சரிப்பின் சத்தம் இல்லாம போகலாம். எல்லாம் தேவ சமூகம் ஆவியிலே அனலா இருக்கத்தக்கதாக நிதி நினி ஆஷியாராதானா ரைக்காரா பௌதானா ரிதி நினியா ஆவியிலே அனலா இருக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். எல்லாம் கண்களை மூடி வலது கையை உயர்த்தி, கண்களை மூடி வலது கையை உயர்த்தி, நான் அசதியா இருக்க கூடாது ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லு, நான் அசதியா இருக்க கூடாது ஆண்டவரே. நான் ஜாக்கிரதையா இருக்கணும், நான் ஜாக்கிரதையா இருக்கணும், ஆவியில அனலா இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. அசதியின் ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஜாக்கிரதையின் ஆவியானவர் என்னை பற்றி பிடிக்கட்டாண்டவரே, என்னை பற்றி பிடிக்கட்டாண்டவரே, என்னை பற்றி பிடிக்கட்டாண்டவரே. வில்லியமுக்கு நல்லா தெரியும், நான் ஜாக்கிரதையா இருந்தா தான் இந்த தேசத்துல எழுப்புதல் வரும், என் சபைக்குள்ள எழுப்புதல் வரும், என் குடும்பத்துல எழுப்புதல் வரும், எனக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில எழுப்புதல் வரணும்னா நான் ஜாக்கிரதையா இருக்கணும். அசதியா இருக்கக்கூடாது ஆண்டவர், அசதியா இருக்கக்கூடாது ஆண்டவர். ஜாக்கிரதையா இருக்கத்தக்கதாக, ஜாக்கிரதையா இருக்கத்தக்கதாக சொல்லுகிறார். ஜாக்கிரதையா இரு, ஜாக்கிரதையா இரு. என் தேசத்துல எழுப்புதல் வரத்துக்கு தேவன் என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்தினார். கையவர்கள் கொண்டு போட்டார்கள், ஆனாலும் அவரை குறித்து இன்றும் பேசுகின்றோம். 500 ஆண்டுகள் தாண்டி விட்டது வில்லியம் டென்டே பிறந்து. சின்ன வயசுல வாலிபத்திலேயே செத்து போன போதிலும் அவன் தேவனுக்காக அசதியா இருக்காம ஜாக்கிரதையா இருந்தான், ஆவியில அனலா இருந்தான், கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சான். 16 மாதங்கள் சிறையிலே வேதனையும் துக்கத்தையும் அனுபவித்து பாடுகளையும் சகித்துக் கொண்டு கர்த்தருக்காக ஜெயமாய் 16 மாதங்கள் அடிக்கிறாங்க ஆண்டவரை, 16 மாதங்கள் வேதனைப்படுத்துறாங்க. ஆனா நான் அசதியா இருக்க மாட்டேன், நான் ஜாக்கிரதையா இருப்பேன், நான் ஆவியில அனலா இருப்பேன். நான் சரீரம் ஒடுக்கப்பட்டாலும், என்னை நெருக்கி போட்டாலும், எனக்கு மரணமே வந்தாலும் நான் அசதியா இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்பேன், ஆவியில அனலா இருப்பேன். ஆவியில அனலா இருக்க ஆண்டவருடைய ஆண்டவரே
ஆவியில அனலாய் இருக்கிற அபிஷேகம் என் மேல ஊற்றப்படட்டாண்டவரே, என் மேல ஊற்றப்படட்டாண்டவரே, என் மேல ஊற்றப்படட்டாண்டவரே. உன் சத்தம் தான் தேவ சமூகத்தை எட்டும். உன் சத்தம் தான் தேவ சமூகத்திலிருந்து உனக்கு ஜெயத்தை பிறப்பிக்கும். உன் சத்தம் தான் உன் ஜெப துணியாய் மாறி ஜெயத்தை கொடுக்கும். தேவ சமூகத்தில் கேள, ஆண்டவரே ஆண்டவரே அசதியாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்கத்தக்கதாக ஆவியை கொடுங்க ஆண்டவர். உலக காரியத்துல அசதியாயிராதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கிறேன்னு, தேவ காரியத்துல ஏன் எனக்கு அசதி? ஆண்டவரே ஏன் எனக்கு அசதி? இனி அசதியாயிராதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கட்டும். ஆவியில அனலா இருக்கட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யட்டும். தேவனுக்கு பிரியமாய் செயல்படுத்தாட்டும். தேவன் தாமே துணையாயிருந்த பலப்படுத்தும் தொடர்ந்து நடக்கும். நாளை பந்தியிலே கலந்து கொள்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் செயல்படத்தக்கதாக ஜாக்கிரதையோடு கூட இருக்க உதவி செய்யுங்க. தேவ கரத்திலே தாழ்த்துகின்ற நீரே பெரியவராய் பெரிய காரியம் செய்யுங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பரக்கத்து நேரா கைகளை உயர்த்தி வலது கை உயர்த்தி முழு இருதயத்தோடு முழு ஆத்மோடு முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.